கையில் சீல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நினச்சோம் பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா கையிலும் கீதாவும் நேராக ஜோசியரை போய் பார்க்க போகிறாங்க. அவரை போய் மிரட்டுறாங்க. ஜாதகத்தை பொறுத்தில்லைன்னு உன்னை யார் சொல்ல சொன்னது, இப்போ சொல்ல போகிறேன் இல்லைன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே அவர் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. உங்கள் அத்தை சிவசங்கரதை என்னை வந்து பார்க்க வந்தாங்க, ஜாதகத்தில் பொறுத்தில்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா உன்னை உயிரோடு விட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னேன்னா உனக்கு தேவையான பணம் தாரேன்னு சொன்னாங்க, வேறு வழி இல்லாமல் தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னே கையில் என் போய் சந்தோஷப்படுறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, இது உங்கள் அத்தையோட வேலையாக தான் இருக்கும்னு நீ தான் நம்பலை அப்படிங்கிறாங்க. உடனே கையில் சொல்கிறாங்க, ஆமாம் கீதா நீ கரெக்டாக சொன்ன, இப்போ தான் எனக்கு மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போய் அவங்க எல்லாத்துட்டையுமே சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே அவங்க அம்மா ஆனந்தி எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு கையில், ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாமல் எனக்கு மனசு நிறைவாக இருக்குது, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மிஸ்ஸஸ் எலிலாம் நான் கூடிய சீக்கிரமே ஆயிடுவேன், அடுத்த கட்டத்துக்கு என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சரி கையில் கை கழுவிட்டு வா, உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சாப்பாடு போட போகிறாங்க. உடனே பின்னாடி ஆனந்தி போய், இருமா இன்றைக்கி அக்காவுக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை வச்சு உப்பு போட்ட குழம்பு ஊற்றுறாங்க. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, அக்கா இன்றைக்காவது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொண்டு போய் அவங்க அக்காவுக்கு ஊட்டி விட போகிறாங்க. உடனே கையில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எனக்கு இல்லாத பாசம் இன்றைக்கி என்ன திடீர்னு நீ எதுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு உங்களுக்கு ஊட்டி விடணும், அதனால தான் அப்படிங்கிறாங்க. அதேமாரி கையில் கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை சாப்பாடில் உப்பு கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க. யார் செஞ்ச வேலை அப்படின்னு கேட்குறாங்க. பிறகு ஆனந்தி நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. நான் தாக்கா ஆசைப்பட்டேன் நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்றேன்னு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இது என்னோடய வைராக்கியம், இதில் மட்டும் என்றைக்கே விளையாடாதீங்க. அப்படி என்னக்கா வைராக்கியம் அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க. இது எனக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்ச ரகசியமாகவே இருக்கட்டும், வேறு யாருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்களே பேச்சு நிப்பாட்டிடுறாங்க. இப்போ கையில் ரூமில் உட்காந்துருக்காங்க. அந்நேரம் எலி கால் பண்ணுறாரு. கையில் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு தெரியாமல் ரகசியமாக வீட்டுக்கு வெளியே வா அப்படிங்கிறாங்க. உடனே கையில் வெளியே வராங்க. வண்டியில் ஏறி கையில் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே கூட்டு போகிற எலியில் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறது கேளு நீ வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. 2 பேர் வண்டியில் போகிறாங்க. ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. கண்ணை மூடிட்டு ஒரு இடத்த காட்டுறாரு. அந்த இடத்த பார்த்தா ஃபுல்லாக டெக்கரேஷனில் இருக்குது. அந்த இடத்த பார்த்தோன்னா கையில் ஆச்சரியப்படுறாங்க. என்ன எலியில் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணை மூடு, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ கண்ணை மூடு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பிறகு கையில் கண் மூடுறாங்க. கையலுக்கு டைமண்டில் நெக்லஸ் வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. அதை பார்த்து கையில் என் பேர் சந்தோஷப்படுறாங்க. பிறகு எழில் கையாலுக்கு அந்த நெக்லஸும் போட்டு விடுறாங்க. அதை பார்த்து என் பேர் ரசிக்கிறாரு. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் இப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். வீடியோ பிடிச்சா முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.